திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் வந்து தேர்தல் வாக்குறுதி மூலியமே கொடுத்திருந்தாரு. இந்த திட்டத்தை முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் கையெழுத்தாக இது பப்ளிக் முன்னாடியே பண்ணியிருந்தாரு. அதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்காரு. மற்ற அரசாங்கம் மாதிரி வெறும் ஒரு நேம் சேக் பண்ணாம அதை வந்து பயன்பாட்டு கொண்டு வந்து மக்களுக்கு பயனடைத ஒரு விதமாக ஒரு அரசா எங்களோட தமிழக வெற்றி கழகத்தின் அரசு இருக்கும். அதுக்கான முதல் படிதான் இது. விமர்சனங்கள் வச்சுட்டே இருப்பாங்க, 1000 விமர்சனம் நடக்கும். பட் மக்கள் பாதுகாப்பே முதல் ப்ரையாரிட்டியா இருக்க போது அதுக்கு வந்து இந்த படை வந்து மிக ஒரு யூஸ்ஃபுல்லான படை அமைய போகுது. பெண்கள் பாதுகாப்பு தான் முக்கியம். அதே மாதிரி நிறைய ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. பெண்கள் எதிராக வந்து எச்சரிக்கை இது நடைமுறையில் எப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய பாலியல் தொழில்கள் பிரச்சனைகள் வர செய்யுது. அதெல்லாம் எப்படி தடுக்க போறாங்க? இல்ல, மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான், மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னபடியே 0 டாலரன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் கிரைம்ஸ் சொல்லியிருக்காரு. அது யாரா இருந்தாலும் அது வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட்டை உடனடியாக எந்த பாரபட்சமும் பார்க்காம அவர் கொடுக்கணுன்ற ஒரு உத்தரவு விட்டுருக்காரு. அதே போல இந்த படை வந்து அதுக்காக உதவியா இருக்க போது. மதுரவாயில் பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு வந்து சீர்சமைக்கு அனைத்து முயற்சியும் எடுத்துக்கொண்டு இருக்கோம். அதுக்கான இந்த படை வந்து அதுக்கான ஒரு முயற்சிக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து சொல்லிட்டு பெண்களுடைய பாதுகாப்பு இந்த அரசு ஏற்பட்டு குறை ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து முயற்சியில வராங்க. எதிர்கட்சிகளுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? எதிர்கட்சி 5 வருஷம் செய்யாததை, நம்ம எதிர்கட்சியை வந்து 5 வருஷம் செய்யாததை நாங்க வந்து 3 வாரத்தில் செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க. நாங்க பதவியேற்ற 3 வாரம் தான் வச்சு ஒரு நிரந்தர டிஜிபியை வந்து எதிர்கட்சி வந்து போடாம இருந்துச்சு. திமுக அரசு வந்து போடாம இருந்துச்சு. எங்களோட மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு நிரந்தர டிஜி ஒரு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. உடனடியாக இந்த ஒரு சிங்கப்பெண் போலீஸ் ஸ்பெஷல் போர்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்காரு. இது வந்து இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து படிப்படியாக எல்லாம் சீர்சமைஞ்சு மக்கள் பாதுகாப்புக்கான எல்லா முயற்சியும் எடுத்து ஆக்டிவ் ஆகும்.